ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். மாயவரம் தன்னை சொந்த ஊராக கொண்டது இந்த கலைவரம். சிறு வயதிலேயே கணவர் பாலசுப்பிரமணியத்தை கரம்பிடித்து பம்பாய்க்கு சென்றது இந்த தமிழ்நாட்டு தென்றல். அரபிக் கடற்கரையோரம் கலைதாகம் தனக்குள் ஆர்ப்பரிக்க முழுக்க முழுக்க பெண்களை சேர்த்து கொண்டு ஒரு நாடகக் குழுவை 80களிலேயே தொடங்கி சமூக நாடகங்கள் அரங்கேற்றுகிறார் இவர். அந்த பெண்களின் நாடகத்தை பெண்மணி அவள் கண்மணி என்கிற திரைப்பதிவு செய்த இயக்குனர் விசு வெகுவாக பாராட்டி பாம்பே ஞானம் என்று முதலாக இவரை அழைக்க, இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தனது தொலைக்காட்சி தொடர் பிரேமியில் அந்த பெயரையே நிலைக்கச் செய்கிறார். அவ்வை சண்முகி திரைப்படத்தில் மடிசார் மாமியாக அறிமுகமாகி எதிர்நீச்சல் மெகா தொடர் வரை பட்டையை கிளப்பும் பாம்பே ஞானத்தின் ஆன்மீக ஞானம் அபாரமானது. இந்த ஞானத்தில் ஊறிய தெய்வ பக்தியே மகான்களின் வாழ்க்கையை இன்றளவும் மேடையேற்றிக் கொண்டிருக்கிறது. இறையிலும் திரையிலும் இதிகாசம் படைக்கும் அம்மையார் பாம்பே ஞானம் தனது சாயி பக்தியை நமது திவ்யானுபவத்தில் மணிக்கதவை திறப்பது போல் மனக்கதவை திறக்கிறார். இதோ ஸ்ரீ சத்யசாய் யுகம் சேனல் நேயர்களுக்கு நிறைய பாம்புகள்லாம் ஊர்ற மாதிரி எல்லாம் தெரியுமா எல்லாருக்கும்? பாபா இந்த மாதிரி வருது, எங்களுக்கு பயமாவே இருக்கு. இன்னி வரைக்கும் அந்த அனுப்பினது யாருங்கிறது தெரியல. ஏன் அனுப்பினாங்கிறதுக்கு எனக்கு ஆன்சரும் கிடைக்கல. ஒரு பெரிய மிராக்கல் நடக்க முடியுமா? என்னோட கோரிக்கை எப்படி அவர் காதுல விழுந்தது? பாபாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ கண்டிப்பா வரலாம். நான் சொன்னேன், அதெல்லாம் இல்ல பாபாவெல்லாம், அதெல்லாம் சும்மா நீங்களாம் ஏமாந்து போறேன். எப்படி நீ மனசு கடந்து அலைப்பாஞ்சுட்டே இருக்கு. இந்த மாதிரி நீ அவநம்பிக்கையோட நீ பிடிக்காம வந்ததுனால எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுது. உன்னோட நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என்ன ரொம்ப கோச்சுண்டா. சத்ய சாய் பாபாவோட புரோட்டோகால் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கிறது தான் அப்படின்னு. அதுல அபூர்வ குணநாமம்னு வரும். என் பேரனுக்கு அந்த பாபா வந்திருக்கிற போது அந்த பாட்டு பாடினதுனால என் பேரனுக்கு அபூர்வான்னு நான் பேர் வச்சுட்டேன். இப்போ சொன்னார், என்ன நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எந்த இடத்துல டிராமா நடந்தாலும் பாபா அந்த இடத்துல சைட்ல நின்று பாப்பேன்னு சொல்றார். உங்களோட டிராமாவை தண்ணி தாரதாரியா கொட்டுறது, நிஜமா ஏன் இப்படி கொட்டித்துங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. கொட்டுறது தண்ணி. ஸ்ரீ சத்யசாய் யுகம் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். எனக்கு சத்யசாய் பாபாவை பத்தி ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சிருக்கல. ஆக்சுவலா பார்த்தாக்க நான் பாம்பேல இருக்கிற போது திடீர்னு யாரோ எனக்கு ஒரு போட்டோ அனுப்பி வச்சா. இன்னி வரைக்கும் அந்த அனுப்பினது யாருங்கிறது தெரியல. ஏன் அனுப்பினாங்கிறதுக்கு எனக்கு ஆன்சரும் கிடைக்கல. பட் போட்டோ வந்தது, அதை எடுத்து நான் இங்க பூஜை ரூம்ல வச்சிருந்தேன். அவ்வளவுதான். எனக்கு சாய்பாபா அனுப்பி இருக்கிறதா தான் நான் நினைச்சுக்கிறேன். பட் அதான் சொல்றேன், இது வரைக்கும் எனக்கு அது தெரியல. அப்போ திடீர்னு என்னாச்சு, நான் ஊர் பக்கங்கள்லாம் போனேன். ஊர் பக்கங்கள்லாம் கிராமத்து பக்கங்கள்லாம் போனா திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் எங்க பார்த்தாலும் எனக்கு ஒரு பாபாவாவே தெரிய ஆரம்பிச்சது கண்ணுக்கு. வாசல்ல போய் பால் வாங்கிட்டு வருவேன். அந்த பாலை பார்த்தா அந்த பால்குள்ள பாபாவோட உருவம் தெரியும். அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தா குடிக்கிற தண்ணியில பாபாவோட உருவம் தெரியும். திரும்பி பார்த்தா செவத்துல பாபா உருவம் தெரியும். ஆக்சுவலா ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கிற போது பார்த்தேன்னா செவத்துல வேற யாரோட படமாவது இருக்கும். அது எனக்கு பாபாவாவே தெரியும். ஸோ இது மாதிரி எனக்கு பாபாவாவே அந்த தெரிய ஆரம்பிச்சது. அது ஏங்கிறது இன்னி வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு தோழித்து எனக்கு பாபாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சு. பட் அதை நான் சொல்லலை, மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு இருந்தேன். பாபாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பட் பாபாவோ இருக்கிறது புட்டபர்த்தியில, நான் இருக்கிறது பாம்பேல. புட்டபர்த்திக்கெல்லாம் போறதுக்கு எனக்கு அங்கே இருந்து இவெல்லாம் அழிச்சுன்னு போவாளா, கொண்டு போய் காமிப்பாளா, அதெல்லாம் ரொம்ப டவுட்ஃபுல்லா இருந்தது. பட் அப்புறம் ஒயிட் ஃபீல்டில் வருவா அப்படின்லாம் சொல்லியிருக்கா. இந்த ஒயிட் ஃபீல்டு அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு அனுபவம் எப்படின்னா, எனக்கு அப்போ சுத்தமா பாபாவை பத்தின எண்ணங்களே இல்லை. நான் பெங்களூர்ல இருந்தேன். அப்போ என்னோட சிஸ்டர் வந்திருந்தா, ஒயிட் ஃபீல்டுல பாபா வந்திருக்காரு, எனக்கு அவர் போய் பார்க்கணும்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை பாபாவெல்லாம், அதெல்லாம் சும்மா நீங்களாம் ஏமாந்து போறேன், அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிலாம் சொன்னேன். அப்போ கூட அவ பிடிவாதமா கண்டிப்பா எனக்கு பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற போது, சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு கார் எடுத்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி சாப்பாடெல்லாம் கட்டிட்டு ஜாலியா போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இப்படி போனோம். போய் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஒயிட் ஃபீல்டில் அந்த சமிதியில் உட்காந்துருக்கோம். பாபா அன்னைக்கு தரிசனமே கொடுக்கவே இல்லை. எங்கள் சிஸ்டருக்கான ஒரே கோபம். உன்ன மாதிரி நீ அவநம்பிக்கையோட நீ பிடிக்காம வந்ததுனால எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காத போயிடுது. உன்னோட நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு என்ன ரொம்ப கோச்சுண்டா. இது அதுக்கப்புறம் இந்த பாபாவா தெரியறது இதெல்லாம் நான் பாம்பேல ஐ திங்க் சுமார் ஒரு 1989, 87, 88 அந்த பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு சடனா அந்த மாதிரி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. படம் வந்தது, எங்க பார்த்தாலும் பாபாவோட உருவம் தெரிய ஆரம்பிச்சது. பாபாவை பார்க்கணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள எனக்கு தோணித்து. ஆனா எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய இதுல இருந்து, ஏன்னா எங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் பெருசா பாபாவை பத்தின ஒரு ஃபெய்த் அதெல்லாம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட டோட்டலா வேற மாதிரியான ஒரு ஆன்மீகவாதி.
ஸோ காட் இஸ் வித் இன்ங்கிற அத்வைத பிலாசபியில இருக்கிறவர் அவர். அப்போ வந்து என்ன பாம்பேக்கு பாபா வந்திருக்கார் அப்படின்னு பேப்பர்ல நியூஸ் வந்தது. எனக்கு பாபாவை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை வந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பின்னு இருந்தார். இந்த மாதிரி பாபா வந்திருக்கான்னு சொன்னா எனக்கு பாபாவை பார்க்கணும், என்னை அழிச்சுட்டு போய் காமிங்கோ அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது, லட்சம் ஜனங்கள் கூட்டம் இருக்கும், ஜஸ்ட் ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டார். என்னடா இது, நம்ம பாபாவை பார்க்கணும்னு சொல்றோம், ஸோ பாம்பேக்கு வந்திருக்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவரை பார்க்க முடியாம போயிடுமே, நம்ம பார்க்கணும்னு தோன்றுதே, எப்படின்னு என் மனசு கடந்து அலைப்பாஞ்சுட்டே இருக்கு. அப்போ ஒரு 11 மணி இருக்கும், எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் யார் பண்ணினா அப்படின்னாக்க கவர்னர், அப்போ வந்து சி சுப்பிரமணியம் அங்கே கவர்னராக இருந்தார் மகாராஷ்டிராவில். அவரோட ஒய்ஃப் சகுந்தலா சுப்பிரமணியன். ஷீ கால்டு மீ. ஸோ ஞானம் பாபா வந்து ராஜபவனுக்கு வரப்போறார், இன்னைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. என்னது, ராஜபவனுக்கு வரப்போறார், மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுறா அப்படின்னாக்க இதை விட ஒரு பெரிய மிராக்கல் நடக்க முடியுமா? என்னோட கோரிக்கை எப்படி அவர் காதுல விழுந்தது, அவங்க ஏன் என்னை கூப்பிடுறாங்க, இதெல்லாம் என்னால ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். ஸோ அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற போது ஒரே எக்ஸைட்டட், எனக்கு என்ன பண்றது தலைகால் புரியல. எங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே சொன்னேன், இந்த மாதிரி நீங்க அழிச்சுட்டு போகலைன்னா என்ன, எனக்கு ராஜ்பவன்ல இருந்து கால் வந்திருக்கு, கூப்பிட்டது வந்து மிஸ்ஸஸ் சி சுப்பிரமணியம் அப்படிலாம் சொன்னோன்னே, நிஜமா சொல்றியா அப்படி இல்லை அப்படிலாம் கேட்டார். ஆமான்னு சொன்னேன். ஸோ ஒரே ஸோ எக்ஸைட்டட். அதுக்கப்புறம் ஒரு சாங்கரி பஜன் குரூப்னு ஒரு குரூப்பு பாம்பேல இருக்கு. பட் அதுல வந்து நான் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் போவேன், குரூப்ல இருக்கேன்னு பேரே தவிர ஒரு நாள் கூட அந்த பஜன்ல உட்காந்து நான் பாடி நான் பார்த்ததுல 1-2 நாளைக்கு போயிருக்கேன், அவ்வளவுதான். சாங்கரி பஜன் குரூப்ல இருந்து ஜெயா வெங்கடேசன் அப்படிங்கிற ஃபோன் பண்ணி, நானும் இன்னைக்கு சாங்கரி பஜன் குரூப் வந்து ராஜபவன்ல நாங்க 10 பேர் பாட போறோம், நீயும் அதுல வந்துரும் அப்படின்னா. அவன் எதுக்கு என்ன சூஸ் பண்ணினாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சாங்கரி பஜன் குரூப்ல ஏற்கனவே 30-40 பேர் இருக்கு. அவ்வளவு பேர் இருக்கிற போது நாங்க 10 பேர் பாட போறோம், அதுல ஒன் ஆஃப் த நீ வா அப்படின்னு சொன்ன உடனே எகைன் எனக்கு திருப்பி ஒரே த்ரில்லிங்கா இருந்தது. சரி, இது எப்படி போயிடலாம் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு சடனா போக முடியாத சந்தர்ப்பம், ஒரு லேடிஸ்க்கு உண்டான ஒரு பிரச்சனை வந்தது. ஐயோ, இப்படி லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத இதை இப்படி மிஸ் பண்றோமே, இது என்ன இப்படி ஒரு விதி இப்படி கொண்டு என்ன விட்டுருக்குன்னு ஐ வாஸ் இன் டியர்ஸ். அப்போ எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு எதேச்சியா ஃபோன் பண்ணினா, ஞானம் நீ வரப்போறேன்னு ஜெயா சொன்னா, நீ வரையணும்னு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்றேன் சபிதா, ஸோ என்னால வர முடியாது. இல்லை, யார் சொன்னது, எங்க மாமியார் அங்கேயே தான் இருக்கா, புட்டப்புறத்திலேயே தான் இருந்துன்னு இருக்கா, பாபாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ கண்டிப்பா வரலாம், நத்திங்கிறா, இட்ஸ் இஸ் நேச்சர். ஸோ அதனால நீ அதை பத்தி யோசிக்காத, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ஒரே எக்ஸைட்டடா இருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுத்து, எங்க ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு அவரும் வந்தார். ஆனா என் கூட வந்தார். வந்து நிறைய பெரிய பிக் பர்சனாலிட்டிஸ், விஐபிஸ் அண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிற மாதிரி ஒரே, உங்களுக்கு ராஜபவன் கேதரிங்னா வேற மாதிரி தானே இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த விஐபி தான். ஸோ அந்த மாதிரி அப்படி அவள் ஜென்ட்ஸ் எல்லாம் தனியாக உட்காந்துருக்கா, லேடிஸ் எல்லாம் தனியாக உட்காந்துருக்கார். அது உங்களுக்கே தெரியும், பாபா சத்ய சாய் பாபாவோட புரோட்டோகால் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறது தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்கா. நாங்கள் ஒரு 10 பேர் தான் உட்காந்துட்டு, சும்மா எனக்கு பாட்டும் தெரியாது ஒன்றும் தெரியாது, சும்மா அப்படியே அவளோட சேர்ந்து இந்த கோஷ்டி கானம் பாடுற மாதிரி நானும் பக்கவாத்திய மாதிரி பாடிட்டு இருக்கேன். பாபா வந்துட்டா அப்படின்னா. அப்போ பாபா வந்து அவரோட கார்லேருந்து இப்படி இறங்கி இப்படி உள்ள வரார். கண்ணுலேருந்து தண்ணி தாரதாரியா கொட்டுறது. நிஜமா ஏன் இப்படி கொட்டித்துங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. கொட்டுறது தண்ணி அப்படி கொட்டித்து. ஸோ பாபா வந்த வரைக்கும் இவெல்லாம் நாங்கெல்லாம் எழுந்திருக்கிறது கிட்டக்க வந்துட்டார். எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினோம். பாபா அப்படியே உட்காந்து பாடுங்கோ, கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்ட்டு. கண்டினியூ பண்ணுங்கோ அப்படின்னு நினைக்கும். அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு அனாதி வேதமும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல அந்த பாட்டு தான் அப்போ பாடிட்டு இருந்தோம். அதுல அபூர்வ குணநாமம்னு வரும். என் பேரனைக்கு அந்த பாபா வந்திருக்கிற போது அந்த பாட்டு பாடினதுனால என் பேரனைக்கு அபூர்வான்னு நான் பேர் வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்னமோ அது மைண்ட்ல தோணிகிட்டே இருந்தது. அதனால அந்த மாதிரி இது. அப்போ அவர் வந்துட்டு எங்களெல்லாம் பாட சொன்னார். நாங்களாம் பாடி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மேடையில் ஏறினார். அவர் மேடையில் ஏறி பாட்டை ரசிச்சார். எப்படி கையை இது பண்ணிட்டு ரசிச்சார் தெரியுமோ, ரசிச்சார். அதுக்கப்புறம் எல்லாரும் அவாவா போய் நமஸ்காரம் பண்ணி நிறைய பேருக்கு விபூதி கொடுத்தார். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. பிகாஸ் நாங்கள்லாம் ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. அங்கேயே லிமிட்டடாக தான் கொடுத்துரு. சரி, பாபாவை பார்த்தாச்சு எப்படியும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிற போது மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் சொன்னா,
இல்லை உள்ள ஒரு தர்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணின தர்ஷன் இருக்கு, அதுக்கு வரணும் நீங்கள்லாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த தர்ஷனுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு அங்கே போய் உட்காந்துருந்தோம். பாபா வந்து இப்படி சோஃபாவில் உட்காந்துருக்கார். உட்காந்துருந்தோடனே எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சிருக்கா. மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் பின்னாடி நின்றுருக்கா. யார் யார் அப்படிங்கிறத பாதத்தை தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணினேன். அவர் பாதத்தை தொட முடிஞ்சது என்னால். தொட்டு நமஸ்காரம் பண்ணி வைக்கும். அப்போ வந்து மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம் சொன்னா, இவ வந்து லேடிஸாக சேர்ந்து ஒரு குரூப் வச்சு நடத்துகிறா, சோஷியல் பிளேயாக இருந்தால் கூட அதில் நல்ல மெசேஜை வந்து பப்ளிக்கு கொடுக்குறா, நல்ல விஷயங்களையே எடுத்து சொல்கிற ஒரு குரூப் இது, இவ தான் அதுக்கு அப்படின்னு வைக்கும். அப்போ சொன்னார், நன்னா நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் தனிப்பட்ட முறையில். ஸோ இட் வாஸ் ஸோ பிளஸ்ட். அந்த மாதிரி நினச்சிட்டு திரும்பவும் நாங்கள் வீட்டுக்கு போகலாம், ஆச்சு முடிஞ்சு போயிடுது தரிசனம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற போது ராஜ்பவன்லேருந்து ஒருத்தர் வந்தார். வந்துட்டு சகுந்தலா மேடம் வந்து உங்களை இருக்க சொன்னார், பாபாவோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிட்லான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்ன துரத்தி பாபா நம்மள வராரே, சகுந்தலா மேடம் எதுக்கு நம்மளை கூப்பிடுறா, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ராஜ்பவன் உங்களுக்கு இந்த டைனிங் ஹால் பெரிய ஹால், கிட்டத்தட்ட 100 பேர் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு 8 பேர் தள்ளி பாபா சாப்பிட்ற, அவரோடு சேர்ந்து நாங்களும் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாம, ஏன்னா நான் பாபாவை பார்க்கணும்னு மனசார ஏங்கினத்துக்கு என்னோட மனசு அவருக்கு வந்து எனக்கு அது ஒரு கால் வந்துடுத்துங்கிறது எனக்கு அப்போ நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட ட்ராமாஸ் அவர் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு நான் ஏதோ ஒரு காரணத்தினால வந்தபோது எஸ்வி சேகர் தான் எங்களுக்கு சென்னை நாடக மேடையில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவார். வென்னவர் நான் கம் டு சென்னை அவரை எஸ்வி சேகரை நான் மீட் பண்ணுவேன். அப்போது இந்த மாதிரி இந்த பாபாவோட அனுபவங்கள்லாம் நான் அவர்கிட்ட சொல்கிற போது, நான் ஒரு லேடி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கி போனாக்கா ஒரு லேடி, ரொம்ப வயசான லேடி, இந்த ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கா, ரொம்ப வயசான லேடி உட்காந்துருக்கா, நிறைய படங்கள்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணுறா. அப்போ சொன்னால் அவள் வந்து பாபாவோடைய ஐக்கியமாக இருக்கிற லேடி, பாபா வந்து அவளுக்கு பேசுவார் அவர்கிட்ட அப்படிலாம் சொன்னோடனே, அப்போது கேட்டா அந்த அம்மா அந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னா, கண்ணை மூடின்னு கொஞ்ச நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி சொன்னான், எந்த இடத்துல ட்ராமா நடந்தாலும் பாபா அந்த இடத்துல சைடில் நின்று பார்ப்பேன்னு சொல்கிறார் உங்களோட ட்ராமாவை அப்படின்னு சொன்ன வரைக்கும் நிஜமா எனக்கு ரொம்ப ரியலி ஐ வாஸ் இன் டியர்ஸ். அது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கே வந்து என்ன நடக்குமா, அவள் வீடு வந்து இப்போ அவளோட ஜன்னல் வந்து ரோட்டில் இருக்கும், ரூம் வந்து அங்கே இருக்கும். அந்த ரூமில் தான் இந்த பாபா அம்மா அந்த பாட்டியை உட்காந்துருக்கா. அவங்க வீட்டில் நிறைய படங்கள்லாம் இருக்கும். சாயங்காலம் இது ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த பக்கம் போர்வா வரவாளுக்கெல்லாம் உள்ள வந்து அந்த பாபா படத்து மேலெல்லாம் எல்லா படமுமே பாபாவா தெரியுமா எல்லாருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பாம்புகள்லாம் ஊடுற மாதிரிலாம் தெரியுமா எல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் எஸ்வி சேகர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் காயத்ரி கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாம்பேயில் ஒன் ஆஃப் த எங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவள் வீட்டில் டெய்லி எப்போதும் வியாழக்கிழமை பஜனை நடக்கும் போல இருக்கு, எங்கெங்கெல்லாமோ நடக்குமா. ஸோ அவள் அந்த பஜனையில் இருந்திருக்கா. அப்போது ஒரு நாளைக்கு அவள் வீட்டில் குழந்தைக்கு பர்த்டே, அந்த பர்த்டேக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் பஜனை வச்சுக்கலான்ட்டு அவள் தன் வீட்டில் பஜனை வச்சுட்டு இருக்கா. பஜனை வந்துட்டு எல்லாரும் பாடிட்டு போயிட்டா. போன உடனே என்ன இருக்கு, உள்ள போயிருக்கா, அந்த பாபாவோட படத்துலேருந்து பால் வடிஞ்சிருக்கு. பாபாவோட ஸ்டாச்சு வச்சிருக்கா போல இருக்கு. அந்த ஸ்டாச்சுலேருந்து பாலாக வழிஞ்சுதான். என்னடா அது என்னமோ ஒரு வெள்ளையா இன்னும் வழியிடுதே அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிருக்கா. பார்த்தா பன்னீர் வாசனை அடிச்சிருக்கு அந்த பால். சரி, அதை தொடச்சிட்டு வந்துட்டா. திரும்பி பார்த்தா வழிஞ்சுட்டே இருந்திருக்கு. அப்போ பார்த்தா கீழே நிறைய வெட்டாக இருந்திருக்கு. உடனே ஒரு தட்டை எடுத்து வச்சு இந்த ஸ்டாச்சுவை தட்டு மேலே வச்சிருக்கா. தட்டு மேலே வச்சா தட்டு ரொம்பி போயிடுதான். தட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கா. பால் ராத்திரி போகிறா, பால் வந்துட்டே இருக்கு போல இருக்கு. அவள் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் பாபாவோட படம் ஒன்று பெருசாக இருந்துதான். அந்த படத்தில் திடீர்னு பார்த்தா 3 விதமான இது, ஒன்றில் வந்து ஓம்னு எழுதியிருக்கு, ஒன்றில் வந்து இது ஒரு கிறிஸ்டியனோட அவளோட கிராஸ் ஒன்று இருக்குது, இன்னும் வந்து முஸ்லீமோட அவளோட அந்த சந்திரன் இது வச்சு அது ஒன்று இருக்குது. சடனாக அது அப்பேர் ஆகிருக்கு போல இருக்கு. அது வரைக்கும் இல்லாதது சடனாக அந்த மாதிரி அப்பேர் ஆகிருக்கான். அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பாபாவோட இதுலேருந்து செஸ்ட்லேருந்து வெண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வெண்ணெயை கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளேயும் இது நியூஸ் பரவி எல்லாரும் ஒரே கும்பல் வாசலில் தாங்க முடியல, பெரிய கியூவாக எடுத்து எல்லாரும் அதை பார்க்கறதுக்கும் பிரசாதம் வாங்கிட்டு போகிறதுக்கும் அந்த மாதிரி பெரிய கும்பல் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி சொன்னால் அது ஒன்று. அதுக்கப்புறம் அவள் டாக்டரோட தலையை எப்படி தொட்டாலும் பார்த்தா லாக்கெட் வந்து தான், பாபாவோட லாக்கெட்.
கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்திருக்கு. அந்த லாக்கெட் வந்துட்டே இருக்கான் திருப்பி திருப்பி. ஆக்சுவலா அவ பயந்து போயிட்டா. பயந்து போன வரைக்கும் அவ என்ன பண்ணியிருக்கான்னா, உடனே பாபா புட்டபர்த்திக்கே கிளம்பி போயிட்டா. பாபா இந்த மாதிரி வருது, எங்களுக்கு பயமாவே இருக்கு, ஏன் இப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களோட பக்தி அபரிமிதமானதா இருக்கா, இல்ல பாபாவோட பிரசன்ஸ் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கா, அதனால இந்த இதுவா என்னன்னு தெரியல. ஆனா இது என்னன்னா ரொம்ப கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க தான் அப்படின்னு சொன்ன வரைக்கும் டக்குன்னு வரது நின்று இருக்கு. லாக்கெட் வருது நின்று இருக்கு, இதெல்லாம் வருது நின்று இருக்கு. அப்போ என்ன பண்ண, நானும் என்னோட ஃப்ரெண்டு தாரா ஸ்ரீனிவாசன் பாம்பேல இருக்கா, 2 பேருமா அவத்துக்கு போனோம். போனோடனே அவள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா அந்த வெண்ணெய், அந்த பால், விபூதி அதெல்லாம் வச்சிருந்தா. ஸோ அந்த பால் எடுத்து கொடுத்தா நிஜம் பன்னீர் வாசனை. எவ்வளோ நாள் ஆகிடுது, ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் போனோம். ஒரே கூட்டமாக இருக்கு, கூட்டம் குறைஞ்சப்புறம் ஆனால் அப்படி ஒரு பன்னீர் வாசனை. அந்த வெண்ணெயை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தா, அதிலெல்லாம் நாக்கில் தடவிண்டோம், விபூதி கொடுத்தா விபூதியை பூசின்னு வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கள் எங்கள் கண்ணுக்கு எழுத்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்கு.